குழந்தைங்கள எங்க கூட்டிட்டு போனாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணும். அதுல யதார்த்தமா எல்லாரும் கண்ணிலையும் படக்கூடியது பஞ்சு மிட்டாய் தான். நம்ம நாட்டுல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. ஆக்சுவலா பஞ்சு மிட்டாயில பிரச்சனை கிடையாது. அது வெறும் சர்க்கரை தான். பட் அதுல என்ன பிரச்சனை வருது? கலரிங் ஏஜென்ட் அப்படிங்கும்போது நீங்க சொல்லும்போது எல்லா ஃபுட்லயும் தானே இருக்குது. இப்ப நீங்க மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா ஒரு 200 பேராவது இந்த பாப்கார்ன் வித்துட்டு இருப்பாங்க, இந்த பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருப்பாங்க. இந்த கெமிக்கலினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. இப்ப தியேட்டர்ஸ்க்கு எல்லாம் போகும்போது பாப்கார்ன்ல கூட நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குது மேடம். கலரிங் ஏஜென்ட் ஓரளவுக்கு பிரச்சனை, அந்த ஃபிளேவர்ஸ் நிறைய ஆட் பண்றாங்களே, இது எப்படி மேம்? நம்ம தப்பிக்க முடியாது கெமிக்கல்ல இருந்து. பட் ஓரளவு கம்மியா எடுத்துக்கலாம். ஆபத்து இல்லாத உணவு, பாக்கெட் உணவு எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தான் டிஃபரன்ஸ். ஷியோரா ஒரு வாரத்துல எல்லா நாளும் நான் வந்து கெமிக்கல் ஃபுட், ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டேன்னா டெஃபினட்டா என்னுடைய ஹெல்த் பாதிச்சிரும். அவங்களுக்கு தான் அந்த கேன்சர் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஈஸியா வந்துரும். 9ல இருந்து ஒரு 14 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் அதிகமா வர்றதாக ஒரு புள்ளிவிவரம் சொல்லியிருக்கு மேடம். ஆனா இந்த ஏஜ்ல முன்னாடியே போடுறப்ப நமக்கு 80% நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பட் அது தாண்டி நமக்கு திருமணமான பிறகு போடுறப்ப அதனுடைய ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். சமீபத்துல குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே ஒரு திருமண விழாக்களுக்கு போனா கூட அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஃபுட் கொடுத்த பிறகு பஞ்சு மிட்டாய் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஒரு சாதாரண விஷயம். ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போனா, ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போனா பஞ்சு மிட்டாய் சாப்பிடுற வழக்கம் இருக்கிறது. அது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்குது. அபூர்வமான விஷயமாக அல்ல, எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது தான். ஆனா அதை சாப்பிடுற போது அதனால கேன்சர் வருகிறது அப்படின்னு சொல்றதுதான் ஒரு மிகப்பெரிய அளவுல அச்சத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையாகவே இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் எல்லாம் சாப்பிடும் போது கேன்சர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதா நம்ம பேச வேண்டியிருக்கு. மருத்துவர் ஜெயஸ்ரீ நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். BW நேயர்களுக்கு வணக்கம். மேடம், குழந்தைகளை எங்க கூட்டிட்டு போனாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணும். அதுல யதார்த்தமா எல்லாரும் கண்ணிலையும் படக்கூடியது பஞ்சு மிட்டாய் தான். எல்லாருமே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது என்ன கேன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இது ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸா தான் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. அதான் உணவுப் பொருட்கள், அந்த வித்தியாசம், அந்த இப்ப இந்த நிலைமையே பாத்தீங்கன்னா, இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இதுல சொல்லுங்க மேம். ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, அதுல போடக்கூடிய அந்த கலர். ஆக்சுவலா பஞ்சு மிட்டாயில பிரச்சனை கிடையாது. அது வெறும் சர்க்கரை தான். சர்க்கரைய வச்சுதான் இந்த பஞ்சு மிட்டாயா வந்து அத வந்து தயாரிக்கிறாங்க. பட் அதுல என்ன பிரச்சனை வருது? எப்ப அது வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு பாய்சனாவோ, இல்ல ஒரு புற்றுநோய் உருவாக்கக்கூடிய அந்த தன்மை வருது அப்படின்னா, அதுல போடக்கூடிய அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ். சோ இப்ப கலரிங் ஏஜென்ட்ன்னு பாத்தீங்கன்னா நெறைய இருக்கு. இப்ப குழந்தைங்க உபயோகப்படுத்துற கலர் பென்சில்ல இருந்து, நம்ம போடுற கோலமாவுல இருந்து, நம்ம உணவுல போடக்கூடிய கேசரி பவுடர் வரைக்கும் பலவிதமான கலரிங் பவுடர்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஒவ்வொன்னையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறோம் இல்லையா? கோலமாவுல போடக்கூடிய அந்த கலர் எடுத்து நம்ம உணவுல போட முடியாது. பட் இங்க நடக்கிறது இதுதான். இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது இந்த பிரச்சனையில கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பக்கெட் தயாரிக்கக்கூடியதோ, இல்ல ஒரு ஊதுபத்தி இதுல போடக்கூடியதோ, இல்ல வேற ஒரு ஜஸ்ட் நம்ம உணவா உபயோகப்படுத்தாத ஒரு பொருள்ல போடக்கூடிய ஒரு கலர் எடுத்து இந்த உணவாக பயன்படுத்தக்கூடிய பஞ்சு மிட்டாயில போட்டாங்க. சோ அப்ப கட்டாயமா அது உடலுக்கு கெடுதல். இது வந்து பஞ்சு மிட்டாய் மட்டும் கிடையாது. இன்னும் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு நம்ம நிறைய மாறிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா நாங்க பாக்குறது என்னன்னா, இந்த கேக். கேக்ல பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எனக்கு வந்து என் குழந்தைக்கு மிக்கி மவுஸ் தான் பிடிக்கும். என் குழந்தைக்கு வந்து டொனால்ட் டக் பிடிக்கும்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெரிய ஒரு பிக்சர வந்து அந்த அந்த கேக் மேல வந்து அவ்ளோ பெரிய பிக்சர வந்து வரையறாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா, அவ்ளோ கலர்ஸ். அப்ப அந்த கலர்ஸ் ஒவ்வொன்னும் போடுறப்ப, அந்த உணவுப் பொருள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடுமையான ஒரு கெமிக்கல் கலந்த ஒரு உணவுப் பொருளா மாறிடுது. அதுல ஒரு சில கலர்ஸ் வந்து கட்டாயமா நம்மளுடைய உணவுக்காக அப்படின்னு சான்றளிக்கப்பட்ட கலர்ஸா இருக்கிறது இல்ல. ஏன்னா உணவுக்கு அப்படின்னு போகும்போது அந்த கலர்ஸ் வந்து காஸ்ட்லியா இருக்கு. விலை ரொம்ப அதிகம். உணவுப் பொருளுக்குன்னு உபயோகப்படுத்த. பட் மத்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா விலை குறைவு.
பிளஸ் அது ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கும் மத்த கலர்ஸ். சோ அதனாலதான் இந்த பிரச்சனை வருது. பட் நம்ம கேக்க பார்க்கும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன கலர் போட்டிருக்காங்க? உணவுப் பொருளா உபயோகப்படுத்தக்கூடிய கலர் போட்டிருக்காங்களா? இல்ல சாதாரண கலர் போட்டிருக்காங்களா? அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை வருது. சோ அப்ப எது உணவுப் பொருளா உபயோகப்படுத்த முடியாதோ, வேற ஒரு கெமிக்கல் போடுறப்ப அது கட்டாயமா அது உடலுக்கு கெடுதல் தான். அது கேன்சர் மட்டும் கிடையாது. கேன்சர்ன்றது அது லாஸ்ட். அத தவிர ஒரு ஒரு உணவுப் பொருள் இருக்கு. அது வந்து கெமிக்கல் இருக்கு நெறைய. ஒத்துக்காத ஒரு கெமிக்கல் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்றது. அக்யூட் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இம்மீடியட்டா வயித்தால வந்துரும். வாந்தி வந்துரும் குழந்தைங்களுக்கு. சாப்பிட முடியாது. வயிறு உப்பசம் ஆயிடும். ஒரு 2, 3 டேஸ் ஆயிடும் அந்த குழந்தைங்க அதுலருந்து ரெக்கவர் பண்றதுக்கு. ஏன்னா எந்த கெமிக்கல் உடல்ல உள்ள போனாலுமே, நம்ம உடல் உடனே வந்து ரியாக்ஷன் பண்ணி அந்த கெமிக்கல வெளியில தள்றதுக்கு தான் பாக்கும். சோ இதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம உடம்பினுடையது. இது ஒரு 2, 3 டேஸ்ல நம்ம உடம்பு அந்த கெமிக்கல ஃபுல்லா வெளில தள்ளி சரி பண்ணிடும். பட் ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப இந்த குழந்தை வந்து அந்த அதிகமான கெமிக்கல் உள்ள உணவ அடிக்கடி சாப்பிடும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே எந்த பகுதி நம்ம உடலோட பகுதி வந்து அத சரி பண்ணணும் அப்படின்னா, லிவர், கல்லீரல் தான் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அப்ப அடுத்தடுத்து திரும்ப திரும்ப நம்ம அந்த கல்லீரல வந்து லோட் பண்றப்ப என்ன ஆகும்? கல்லீரல்ல உள்ள செல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கும். அப்ப அவங்களுக்கு மஞ்சக்காமால வரலாம். கல்லீரலுடைய வேலையே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகலாம். அதே மாரி இந்த பித்தப்பையில கற்கள் நெறைய வரலாம். ஏன்னா பித்தப்பை அந்த நீரும் வழியா தான் நம்ம வந்து எல்லா கெமிக்கல்ஸும் உடம்புல இருந்து போகுறது. சோ இது கிராஜுவலா ஒரே அந்த கெமிக்கல் ரிப்பீட்டடா அந்த குழந்தை சாப்பிடுறப்ப, லாஸ்ட்டா கேன்சரும் வரதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமா இருக்கு. மேடம் ரொம்ப ஒரு ஆபத்தான செய்தி. அதுல குறிப்பா நீங்க சொன்னீங்க, கேக்ல இருக்கக்கூடிய கலரிங் ஏஜென்ட் கூட ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் கூட பார்க்க வேண்டியது இருக்கு. அ கலரிங் ஏஜென்ட் அப்படிங்கும்போது நீங்க சொல்லும்போது எல்லா ஃபுட்லயும் தானே இருக்குது. அத் அதுவும் காஸ்ட் கம்மி தான். இதுவும் காஸ்ட் ஒரே ரேட் தான். பட் இதுல ரூபாய் காஸ்ட் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறாங்களா? இது அறியாமையும் கூட. அவங்களுக்கு வந்து அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து சாப்பிட்டதும் உடனே வர்றது வயித்தால வரும் அந்த மாரி நான் சொன்னது கூட எல்லா குழந்தைங்களுக்கும் இம்மீடியட்டா வராது. சோ அது லாங் டெர்ம் யூஸ் பண்றப்ப தான் இந்த பிரச்சனைகள் வரும். சோ அதனால அப்ப உபயோகப்படுத்துறவங்க இம்மீடியட்டா எதுவும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்ல அப்படின்னு இருக்கப்ப, அத தைரியமா அந்த பொருள வந்து சரி இது நல்ல பொருள் போல இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க 1. 2வது அந்த கெமிக்கலினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. யூஸ் பண்றவங்களுக்கே. சோ இது 2 அதாவது அறியாமை ஒண்ணு, நம்மளுடைய ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இல்லாதது ஒண்ணு. இப்ப கேக் பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே வீட்ல எத்தனையோ பேர் தயாரிக்கிறாங்க. குட்டி, குட்டி பேக்கரீஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒவ்வொரு கலரிங் ஏஜென்ட்ஸ், ஒவ்வொரு கெமிக்கல்ஸையும் நம்மளால செக் பண்ண முடியுமா நம்ம அரசால? அந்த அளவுக்கு அரசுல வந்து ஃபுட் கண்ட்ரோல் சேஃப்டி ஆபீசர்ஸ் இருக்காங்களா? அதெல்லாம் பிராக்டிகலி எந்த அளவுக்கு பாசிபிள் சொல்லுங்க? இப்ப நீங்க மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா, ஒரு 100 அட்லீஸ்ட் ஒரு 200 பேராவது இந்த பாப்கார்ன் வித்துட்டு இருப்பாங்க. இந்த பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு பேர போய் அவங்க செக் பண்ண முடியும்? முடியாது. அவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கும்? எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லது? எந்த கெமிக்கல் போட்டா பாதிப்பு வரும்? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் லேர்ன் பண்றது ஓகே. இது போட்டா ரோஸ் கலர் வரும். இது போட்டா பச்சை கலர் வரும். நல்லா இருக்கும். நல்லா வியாபாரம் ஆகும். அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். சோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சு பிடிச்சா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த எந்த கெமிக்கல் ஏன்னா 2மே அவைலபிள் மார்க்கெட்ல. இந்த கெமிக்கல் அவைலபிள், அதுவும் அவைலபிள். சோ இப்ப எது உணவுக்கு போடுறது அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தா மட்டும் தான் அவங்களால அத செய்ய முடியும். பொதுவா மேடம் எடிபிள், நான் எடிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அ இது நம்ம பார்க்கிற போது, உணவுக்காக கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிற போது, இந்த இதெல்லாம் ஏன் பயன்படுத்துறாங்க? அதுக்கான காரணம் என்ன? விலை குறைவு அப்படிங்கிறதுனால பயன்படுத்துறாங்களா? இல்ல அந்த கலரிங் ஏஜென்ட் இத விடவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துறாங்களா? ஒண்ணு மெயின் வந்து விலை குறைவு. 2வது வந்து ஈசிலி அவைலபிள். இந்த கலரிங் ஃபுட் எடிபிள் ஃபுட் ஏஜென்ட்ஸ விட இது ஈசிலி அவைலபிளா இருக்கும். 3வது மிக்ஸிங். அதுல பாத்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராங் கலர்ஸ் பிளாஸ்டிக் மத்த இதுக்கு போடுறதுக்காக அந்த கலர்ஸ் எவ்வளவு பிங்க்கா இருக்கு பாருங்க. நீங்க அந்த இதுல வந்து பிடிச்ச அந்த பஞ்சு மிட்டாய் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவ்வளவு டார்க் பிங்க்கா இருக்கும். அது பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அத வச்சு தானே அவங்க வியாபாரம் பண்றாங்க. சோ அப்ப அத நல்லா வந்து அது பிக்கப் ஆகுது அப்படின்னா, தென் தே கோ ஃபார் தட் கலர். அது பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால அத வந்து செய்யறாங்க அவங்க. ஏன்னா அது நம்மளுடைய மாரி நாட்டுல உணவு பொருள பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, அது ம ஒரு வகையில நம்ம விவசாயிகளுக்கு வந்து நம்ம உதவுறோம். நம்ம இல்லன்னு சொல்லல. எங்க பார்த்தாலும் காய்கறிகள், பழங்கள் ரோட்லயே வச்சு விக்கிறது, எல்லாமே நம்ம அத வாங்கி பழகிடுறோம் இல்லையா? அதனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஒரு பிளாட்ஃபார்ம்ல வாங்குறதோ,
இல்ல ஒரு பீச்ல போனது யாரோ ஒருத்தர் விக்கிறாங்க அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுறதும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசமான விஷயமா நம்ம நினைக்க மாட்டோம். அதனால நம்ம ஈஸியா இந்த கெமிக்கல்ஸ் போட்ட ஃபுட்ட வந்து எடுத்துடுறோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நம்ம பஞ்சு மிட்டாயிலேயே நிக்கிறோம். அதே மாதிரி நம்ம தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போகும்போது, பாப்கார்ன்ல கூட நெறைய ஃபிளேவர்ஸ் இருக்குதா மேடம்? கலரிங் ஏஜென்ட் ஓரளவுக்கு பிரச்சனைன்னா, அந்த ஃபிளேவர்ஸ் நெறைய ஆட் பண்றாங்களே, இது எப்படி மேம்? நான் வந்து ஜெனரலா சொல்றதுதான். எந்த உணவு பாக்கெட்ல அடைச்சு நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும், அதுல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, அதே மாரி பிரிசர்வேட்டிவ்ஸ் அது கெட்டு போகாம இருக்க மருந்து, இதெல்லாம் இல்லாம அந்த உணவ அவங்களால தயாரிக்கவே முடியாது. அதுல இல்ல ஃப்ரெஷ்ஷா என்னதான் அவங்க போட்டு வந்து குடுக்குறாங்களா மேடம்? அப்ப நம்ம தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போகும்போது ஃப்ரெஷ்ஷா அப்பம் தானே எல்லாரும் இப்ப ரெடி பண்ணி குடுக்குறாங்க. அவங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷா குடுக்குறாங்க. அவங்க வச்சிருக்கிற பாக்கெட்ட நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்களே! அவங்க ஃப்ரீசர்ல இருந்து அந்த பாக்கெட் எடுப்பாங்க. பாப்கார்ன் பாக்கெட் எடுப்பாங்க. இல்லன்னா அந்த பேக்டு அந்த ஃபுட் வச்சிருப்பாங்க. அதே மாரி இதுக்கு மேல போடுற கேரமல் எல்லாமே டெட்ரா பேக்ல வச்சு தானே வச்சிருக்காங்க. அவங்க எதுவுமே தயாரிக்கிறது இல்லையே! நீங்க தியேட்டர்ல போனாலும், எங்க போனாலும் பாருங்க. எல்லாமே பேக்டு ஃபுல்லா வச்சிருப்பாங்க. ஃபுல் கப்போர்ட் ஃபுல்லா அவங்க அந்த பேக்ட் ஐட்டம்ஸ் அத பிரிப்பேர் ஓப்பன் பண்ணி பண்றதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. பேக்டா எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஆமா. பேக்டு. இன்னும் சில இன்டர்நேஷனல் அந்த செயின் ஆஃப் ஃபுட் செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சில ஃபிளேவர்ஸ்லாம் அவங்களுக்கு யுஎஸ்ல இருந்து வரும். கரெக்ட்டா. அந்த ஃபிளேவர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா அந்த ஃபிளேவர்ஸ் அந்த ஷாப்ல மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த பேக்கிங் வந்து அவங்களுக்கு வந்துரும். சோ எல்லாமே பேக்டு ஃபுட். நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய எல்லா பேக்டு ஃபுட்லயும் இந்த கெமிக்கல்ஸ் டெஃபினட்டா இருக்கு. இன்னும் நீங்க அந்த ரூ. 5 சிப்ஸ் பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசே வருத்தமா இருக்கும் சில சமயம் பார்க்கிறப்ப. நெறைய நாள் நானே பார்ப்பேன். ஒரு பெரிய வேன், ஓப்பன் வேன். அப்படியே வெயில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த வேன் ஃபுல்லா அந்த ரூ. 5 சிப்ஸ் பாக்கெட்ட அப்படியே ஓப்பனா அடுக்கி வச்சிருப்பாங்க. அது எப்படி அந்த வெயில்ல அந்த உள்ள இருக்கக்கூடிய எண்ணெயும், கெமிக்கலும் ரியாக்ஷன் ஆனா அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அததான் இந்த குழந்தைங்க ரூ. 5 சிப்ஸ் பாக்கெட்ன்னு எல்லா சின்ன சின்ன கடைகள் அத்தனைலயும் அந்த சிப்ஸ் பாக்கெட் கிடைக்கும். அதுல இருக்கக்கூடிய அதிகமான உப்பு, அதிகமான சர்க்கரை, பிளஸ் எண்ணெய், அது தவிர பிரிசர்வேட்டிவ்ஸ், அது தவிர சுவையூட்டிகள், அப்புறம் நிறமூட்டிகள் இதெல்லாம் சேர்ந்த பிறகுதான் அந்த சிப்ஸ் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து அதெல்லாத்தையும் சேர்த்து தான் குடுக்குறோம். இன்னும் அந்த கார்ன் பால்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் ஆரஞ்சு கலர்ல. அதுவும் பயங்கர ஏன்னா நமக்கு ஒரு இயற்கையான உணவு ஒருத்தர் சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 வாரம் நம்ம இயற்கையான உணவு சாப்பிடுறோம். மேக்ஸிமம் பாசிபிள் கெமிக்கல்ஸ வந்து அவாய்ட் பண்றோம். 1 வாரம் அப்படி சாப்பிட்டு பாருங்க. யார் வேணாலும் நெறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுங்க. வீட்ல குக் பண்ற ஃபுட் மட்டும் எடுங்க. 1 வாரம் எடுங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் நீங்க கடையில விக்கிற ஒரு ரூ. 5 சிப்ஸ் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு கெமிக்கல் போட்ட உணவுக்கும், ஒரு கெமிக்கல் கம்மியா இருக்க உணவுக்கும், கெமிக்கலே இல்லாத உணவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த காய்கறி வாங்குனாலும் இப்ப அதுல ஸ்ப்ரே இருக்கு, அதுல வேக்ஸ் இருக்கு. அதனால நம்ம தப்பிக்க முடியாது கெமிக்கல்ல இருந்து. பட் ஓரளவு கம்மியா எடுத்துக்கலாம். பழங்கள நல்லா வாஷ் பண்ணலாம். காய்கறிகளெல்லாம் வாஷ் பண்றோம். கீரைய வாஷ் பண்றப்ப ஓரளவு அதுல உள்ள கெமிக்கல் வந்து கிளியர் ஆயிடும். முன்னாடிலாம் அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கும்போது ஒயிட் கலர்ல இருக்கும். வெண்ணிலா அந்த மாதிரி ஃபிளேவர்ஸ்ல. இப்ப ஐஸ்கிரீம்ஸ்லயே நெறைய கலர் இருக்கே மேடம். ஆனா அது ஒரு பிராண்டடா இருக்கு. ஆனா கலர் இன்கிரிடியன்ட்ஸும் நெறைய இருக்குதே. எல்லாத்துலயுமே நீங்க கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, கட்டாயமா அந்த ஃபிளேவர்ஸ் பிளஸ் அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் போட தான் செய்வாங்க. அது போடாம நீங்க அந்த அதுல ஃபுட்டோடைய ஆபத்து அந்த இருக்கான்னு டேஸ்டும், கேட்கிறேன். அந்த ஃபிளேவரும் அதுலயும் வராது. ஆபத்து இருக்குதா? நீங்க அதுலயும் பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே இருக்கா? இருக்கு. ஆபத்து இல்லாத உணவு, பாக்கெட் உணவு எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தான் டிஃபரன்ஸ். ஷூரா. இப்ப ஒரு ஒரு சில கடைகள்ல வந்து அவங்களே ஒரு தரம் வச்சிருப்பாங்க. இந்த கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும். இந்த இதுக்கு இந்த இதுதான் யூஸ் பண்ணணும்ன்றத அந்த கடையுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அது ஓகே. அந்த மாரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்க ஷாப்ஸ் ஓகே. பட் எந்த விதமான கண்காணிப்புமே இல்லாம, ஜஸ்ட் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நான் ஐஸ்கிரீம் கடை வைக்கிறேன் அப்டின்னாருன்னா, அவரு என்ன பண்றாரு? எந்த விதமான கெமிக்கல் யூஸ் பண்றாரு? எதுவுமே நமக்கு தெரியாது. இல்லையா? சோ அந்த மாதிரி ஏன்னா ஒரு கேக் ஒரு அம்மா வீட்லயே செய்றாங்க. சோ அவங்க வந்து என்கிட்ட எப்பயும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஐயோ! பயங்கர கெமிக்கல் மேடம். எந்த கேக்கும் வாங்கி குழந்தைங்களுக்கு குடுத்துறாதீங்க. வேணா ஜஸ்ட் ப்ளம் கேக் மாரி ஏதாவது பிளெயின் கேக் வேணா சாப்பிடட்டும். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் சில சமயம் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஆனா வேற வழி இல்லாம இவங்க மிக்கி மவுஸ போடு, சைக்கிள் போடு, வயலின் போடு அது மாரிலாம் கேட்கும்போது வேற வழி இல்லாம அந்த அவ்ளோ கெமிக்கல்ஸ போட்டு அந்த மேல அந்த படத்த போட்டு அந்த கேக்ல தர வேண்டியிருக்கு. அப்படின்னு சொல்லி அவங்களே சில பேர் போட்டோவ குடுத்து அதே மாதிரி அந்த கேக் மேல அந்த போட்டோ வரணும்ன்றாங்க. அத கட் பண்றாங்க வேற. கட் பண்ணி வேற சாப்பிடுறாங்க. அதுலலாம் போடுறது ரொம்ப ஹெவி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேக் பண்ற லேடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்ட்ட வந்து சொல்லி. இன்னும் சிலதெல்லாம் கேட்டீங்கன்னா, நம்ம பாக்கெட்ல விக்கிற பிஸ்கட்ஸ். ஒவ்வொரு பிஸ்கட்டுக்கும் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து ஆட் குடுக்குறாங்க. பட் ரியலா அந்த பிஸ்கட் தயாரிக்கிற ஃபேக்டரில வொர்க் பண்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு தடவ ஷேர் பண்ணிட்டு இருக்காரு.
மேடம் எங்க பிஸ்கட் பேரு ரொம்ப நல்ல பேரு தான். ஆனா ரியலா அதுல வந்து எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது. அதுல இருக்குது ஒன்லி மைதா, எண்ணெய், உப்பு, சர்க்கரை. இது மட்டும் தான். அத தவிர கலரிங் ஏஜென்ட்ஸ், ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், என்ஹான்சர்ஸ், அந்த டேஸ்ட் என்ஹான்சர்ஸ். இது மட்டும் தான் மேடம் எங்க பிஸ்கட்ல. எந்த விதமான ஹெல்த் அதுல போட்டிருக்க எதுவுமே எங்களோடல கிடையாதுன்னு சொல்லி அவரே அந்த தயாரிக்கிற ஃபேக்டரியில ஒர்க் பண்றவரே சொல்றாரு. சோ என்ன பண்றது சொல்லுங்க. முன்னாடிலாம் ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்கன்னா, வீட்ல பெரியவங்க என்ன வாங்கிட்டு போவாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போறோம். அப்ப நம்ம என்ன வாங்கிட்டு போவோம்? ஒரு ஸ்வீட் கடையில போயிட்டு ஒரு ஸ்வீட் வாங்குவாங்க. ஒரு ஏதோ ஒரு காரம் வாங்குவாங்க. பூ வாங்குவாங்க, பழம் வாங்குவாங்க. வயசானவங்க இருந்தாங்கன்னா. இப்ப யார பாருங்க, ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா, போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் இருக்கிற எல்லா கலர் கலர் பிஸ்கட் எல்லாத்துலயும் ஒண்ணு, எல்லா ம். சாக்லேட்லயும் ஒண்ணு. இவளையும் வாங்கிட்டு கொண்டு போய் அந்த அந்த வீட்ல அந்த குழந்தைங்களுக்கு குடுத்துடுறாங்க. சோ இந்த பழக்கம் நம்ம எப்ப நம்மளுடைய பழைய பழக்கங்கள விட்டுட்டோமோ, அப்பயே நம்ம வந்து கெமிக்கல்ஸோடைய ஒரு இல்ல ஆட்சிக்குள்ளேயே அப்ப வந்துட்டோம்னு சொல்லுவோம். என்ன இன்வெஸ்ட் குடுக்கலாம் பெண்கள் மேம்? இப்ப சிறார்கள வெளியில கூட்டிட்டு போணும், பார்க்ஸ்க்கு கூட்டிட்டு போணும், பீச்சுக்கு கூட்டிட்டு போணும், கோவிலுக்கு கூட்டிட்டு போணும். ஆனா இதுதானே எல்லா இடங்கள்லயுமே விற்கிறாங்க. என்ன மாற்றா செய்ய முடியும் இன்றைய பெற்றோர்கள்? கட்டாயமா செய்ய முடியும். அதாவது கெமிக்கல்ஸ் உள்ள ஃபுட் வந்து நம்ம தப்பிக்க முடியாது. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, என்னுடைய இங்க வரக்கூடிய பேரண்ட்ஸ் பிளஸ் என்னுடைய பசங்களுக்கு நான் சொல்றது இதான். வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் வீட்ல தயாரிக்கிற நல்ல உணவ சாப்பிடுங்க. வீக்கெண்ட் ஓகே. 1 நாள் 2 நாள் நீங்க வெளியில சாப்பிடுறப்ப, நம்ம வயிறால இல்ல நம்ம உடம்பால அந்த கெமிக்கல வந்து டே அ சரியா அத வந்து டேக்கிள் பண்ண முடியும். அந்த கெமிக்கல வெளியேற்றுறதுக்கு அதுக்கு பலம் இருக்கும். ஒரு வாரத்துல எல்லா நாளும் நான் வந்து கெமிக்கல் ஃபுட், ஜங்க் ஃபுட்ட சாப்பிட்டேன்னா, டெஃபினட்டா என்னுடைய ஹெல்த் பாதிச்சிரும். குயிக்காவே பாதிச்சிரும். அவங்களுக்கு தான் அந்த கேன்சர் மாரியான விஷயங்கள் ரொம்ப ஈஸியா வந்துரும். சோ அட்லீஸ்ட் ஒரு 5 நாள், 6 நாள் குழந்தைங்கள வீட்ல நல்ல உணவு, காய்கறிகள் நீங்க செய்யக்கூடிய பொரியல், கூட்டு, ரசம், சாம்பார் இதெல்லாம் சாப்பிட வச்சு பழக்குங்க. ஒரு நாள் நீங்க வெளியில வாங்கி குடுங்க. வாங்கி குடுக்கும்போது சொல்லுங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்லாம எதுவுமே நம்ம வந்து அத பத்தி சொல்லாம நம்ம செய்யும்போது, அந்த குழந்தைங்க என்ன நினைக்கும்? ஓகே. இது ஒரு நல்ல ஃபுட் போல இருக்குன்னு தான் நினைக்கும். அப்ப நீங்க சொல்லணும். "பஞ்சு மிட்டாய் பாரு பாப்பா, இதுல கெமிக்கல் இருக்கு. இது கெமிக்கல் போட்டா தான் இந்த ரோஸ் கலர் வரும். அளவா சாப்பிடணும்." சோ அப்ப ஒரு பஞ்சு மிட்டாயோட நிறுத்தும் குழந்தை. நம்ம அது சொல்லல அப்டின்னா, ஒவ்வொரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 2, 3, 4ன்னு சாப்பிடுறப்ப, அப்பயே ஃபெயிண்ட் ஆகி விழுந்த குழந்தைய நான் பார்த்திருக்கேன் நான். அவ்ளோ கெமிக்கல் அந்த பஞ்சு மிட்டாய், அதே மாரி ஒரு கலர் கலர் மிட்டாய் ஒண்ணு. ஒரே நேரத்துல நெறைய சாப்பிடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா சில கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருந்து ஒரு குழந்தை வந்து அப்பயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அந்த மொமெண்ட்லயே. பிளஸ் நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி. அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர் அந்த துறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எப்படி ஹோட்டல்ஸ்ல போய் செக் பண்ணி இறைச்சி வந்து ரொம்ப கெட்டுப்போன இறைச்சி வந்து சாப்பிட்டு நெறைய பேர் வந்து இறந்தே போனாங்க இல்லையா? ஒரு குழந்தை கூட ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போயிருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் கிளீனா வச்சுக்கல. இறைச்சிய வந்து ஒழுங்கா வந்து அவங்க சரியா பாதுகாக்கல. அப்போ அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுமக்கள் போய் இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. இது அரசுடைய முக்கியமான ஒரு கடமை தான். மக்களுக்கு இந்த மாதிரி கடைகள் மூலமா வரக்கூடிய உணவு தரமான உணவா இருக்கா அப்படின்றது அரசினுடைய கடமை 50%. நம் கடமையும் இருக்கு. நமக்கு 50%. 9லிருந்து ஒரு 14 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் அதிகமா வர்றதாக ஒரு புள்ளிவிவரம் சொல்லியிருக்கு மேடம். ஏன்? கருப்பை புற்றுநோய் இல்ல. ஆக்சுவலா இப்ப இந்த 9லேருந்து 14 வயதுல வந்து இந்த வேக்சின் போடுறது எதுக்காக அப்டின்னா, கருப்பை புற்றுநோய் வருங்காலத்தில் வராம தடுக்கிறதுக்கு. எதுக்கு இந்த ஏஜ் குரூப்ப நம்ம செலக்ட் பண்றோம்? இந்த ம். கருப்பை புற்றுநோய் தடுக்கக்கூடிய ஊசி வந்து எப்ப முழுமையான வேலை செய்யும்? 100% ஃபுல்லா டேக் ஆஃப் ஆகும். இந்த இந்த கேன்சர வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும். அந்த அளவுக்கு எப்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அப்டின்னா, இந்த ஏஜ்ல குடுக்குறப்ப அந்த ஊசி வந்து நல்லா வேலை செய்யும். ஏன்னா இந்த கேன்சர் வரக்கூடிய அந்த கிருமி வந்து ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகி அவங்க செக்ஷுவலி ஆக்டிவ் ஆன பிறகுதான் அந்த கிருமி வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேக்சினை குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வைரஸோட பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சோ அப்ப வைரஸ் வராதப்ப இந்த கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. அதனாலதான் இந்த ஏஜ் குரூப்ப நம்ம வந்து செலக்ட் பண்றோம். 9லிருந்து 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு 2 ஊசி போட்டாலே போதும். அந்த HPV வேக்சின் போட்டாலே போதும். போடுறப்ப அவங்களுக்கு அந்த கருப்பை புற்றுநோய் வருங்காலத்தில் வராம நம்ம தடுக்க முடியும். ஆனா அதிகமா இப்ப வருகிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆயத்த பணிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படிதானே? அது இந்த ஏஜ்ல வரல. பட் ஜெனரலா பார்க்கிறப்ப பெண்களுக்கு 2 புற்றுநோய். ஒண்ணு வந்து மார்பக புற்றுநோய். அதான் ஃபர்ஸ்ட். அதிக அளவுல உலக அளவுல அதிகமான புற்றுநோயா பெண்களுக்கு இருக்கிறது. ஒண்ணு வந்து பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய். அதுக்கு 2வதா இருக்கிறது இந்த கர்ப்பவாய் புற்றுநோய்.
சோ இது 2 கேன்சருமே பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, 2யுமே நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட முடியும். கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். அதுல செர்வைக்கல் கேன்சரோட இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, இந்த வேக்சின். உலகத்துல எந்த கேன்சருக்குமே வேக்சின் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேக்சின் ஒரு கேன்சருக்கு அப்டின்னா, அது இந்த கர்ப்பவாய் புற்றுநோயுடைய வேக்சின் தான். ஒருவேளை இந்த அதுவும் இந்த இது இந்த வந்து ஏஜ்ல தவற விட்டா என்ன மேம் பண்ணும்? இப்போ 14 9 டூ 14 வயதுல எடுக்க முடியாதவங்க, அதுக்கப்புறம் எடுக்கலாமா? இந்த மாதிரியான வேக்சின்லாம்? எடுக்கலாம், எடுக்கலாம். அப் டூ மேரேஜ் வரைக்கும். இன் ஜெனரல் ஒரு ஆர்பிட்ரியா ஒரு கைனகாலஜிஸ்ட்டா நான் என்ன சொல்வேன்னா, அப் டூ மேரேஜ் ஆகல, செக்சுவலி ஆக்டிவா இல்ல அப்டின்னா, அப் டூ தட் ஏஜ் அவங்களுக்கு எப்ப அந்த வேக்சின் எடுத்தாலும், அவங்களுக்கு ஃபுல் அதனுடைய பலன் கிடைக்கும். இப்ப மேரிட், குழந்தை பிறந்துருச்சு. இப்ப நான் வேக்சின் எடுக்கிறதுக்கு விரும்புறேன் அப்டின்னாலும், அவங்களும் இந்த வேக்சின் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க இந்த டெஸ்ட் பார்ப்போம். கர்ப்பவாய் சேஞ்சஸ் பாப்ஸ்மியர்ன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் பார்ப்போம். ஈவன் ஹெச்பிவி யுடைய இன்ஃபெக்ஷன் இருக்கான்ற டெஸ்ட் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த வேக்சின் குடுப்போம். அவங்களுக்கும் அந்த வேக்சின் பலனளிக்கும். ஆனா இந்த ஏஜ்ல முன்னாடியே போடுறப்ப நமக்கு 80% நமக்கு வந்து புரொடெக்ஷன் கிடைக்கும். பட் அது தாண்டி நமக்கு திருமணமான பிறகு போடுறப்ப, அதனுடைய புரொடெக்ஷன் கொஞ்சம் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் அதனால. பட் ஸ்டில் நமக்கு ஒரு புரொடெக்ஷன் ஷூரா கிடைக்கும். அப் டூ 45 இயர்ஸ் வரைக்கும் இப்ப வேக்சின்ஸ் இருக்கு நம்மகிட்ட. வேற ஃபாரின் வேக்சின்ஸ்ல 45 வயசு வரை எல்லாருக்கும் குடுக்குறோம். இந்த சர்வோவேக் இந்தியால தயாரிக்கப்பட்ட வேக்சின் மட்டும் தான் 25 இயர்ஸ் வரைக்கும் இப்ப குடுத்துட்டு இருக்கோம். நிறைய தகவல்கள் மேம். குழந்தைகள பாதுகாக்கிறதுலருந்து, ஒட்டுமொத்தமா பெண்கள பாதுகாக்கக்கூடிய, இல்ல அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வரைக்கும், எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மருத்துவ ரீதியிலும், உணவு ரீதியிலும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நன்றி. நேயர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.